இவ்வாறு ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து விடுவிக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது என்பது அடுத்த வினாவாகும். இது கடினமான, மிகவும் சிக்கலான வினாவாக எனக்கு தோன்றவில்லை. இதற்குரிய பதில் மிகவும் எளிதானதே. எந்த ஜாதி பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை 1936 விடுவித்து ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தார்களோ, மீண்டும் அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்களோ அதே பட்டியலில் மீண்டும் அவர்களை சேர்ப்பதுதான் இயற்கை நீதியாகும். அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பு டிப்ரெஸ்டு கிளாஸ் 1931 என்ற ஜாதி பட்டியலில் வரிசை எண் 71 தான் தேவேந்திர வேளாளர்களின் உட்பிரிவுகள் இருந்தது. எனவே அவர்களை விடுவித்தல் செய்ததே தவறு என்று நிரூபிக்கப்படுகிற இந்த நிலையில் அவர்களை எங்கிருந்து எடுத்து வந்தார்களோ அங்கேயே மீண்டும் சேர்த்துதான் நியாயமாகும், தர்மமாகும், இயற்கை நீதியாகும். தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகள் 7 ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலில் மாட்டுக்கறி உண்ணாத, கோயில் நுழைவுக்கு தடை இல்லாத கள்ளர் வரிசை எண் 40, மறவர் வரிசை எண் 58, வளையர் வரிசை எண் 99, படையாச்சி வரிசை எண் 103, பிரமலைக்கல்லர் வரிசை எண் 80 போன்ற ஜாதிகளோடு 1935 வரை இருந்துள்ளன. அன்றைய டிப்ரெஸ்டு கிளாஸ் ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியல்தான் இன்றைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி பட்டியலாகும். தாய் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர் வனவாசத்திற்கு பிறகு மீண்டும் தாய் வீடு திரும்பும்போது சொத்தில் தனக்குரிய பங்கினை சட்டப்படி உரிமை போன்றதே இந்த கோரிக்கையாகும். எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் யாரும் எங்களை அனுமதிக்க முடியாது என்று கூற உரிமை கிடையாது. ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்தந்த ஜாதியின் மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் பட்சத்தில் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திரகுல வேளாளர்களை சேர்ப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக கூறலாம். தேவேந்திரகுல வேளாளர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் இடஒதுக்கீடு விகிதமும் 18 12க்கு குறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடஒதுக்கீடு தற்போதுள்ள 50% 80% வரை உயருகிற வாய்ப்புகளும் உள்ளது என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திரகுல வேளாளர்களை சேர்ப்பதால் அவர்கள் பதட்டப்படவோ அல்லது தங்களது நலன் பறிபோய்விடுமோ என்று அச்சப்பட தேவையில்லை. ஆதலால் தேவேந்திரகுல வேளாளர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்க்குமாறு வேண்டுகிறோம். இரண்டாவது தேர்வு, செகண்ட் ஆப்ஷன், தற்போது ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் உள்ள 18% அருந்ததிய இனத்திற்கு 3% போக மீதமுள்ளது 15%. அந்தந்த ஜாதிக்குரிய மக்கள் தொகை அடிப்படையில் தோராயமாக கீழ்காணும் சதவீதத்தில் இருக்கும் என்று பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. ஆதி திராவிடர் 8%, தேவேந்திரகுல வேளாளர் 6%, மற்ற ஜாதியினர் 1%. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்த சதவீதங்கள் உண்மை நிலைக்கு ஏற்ப மாறக்கூடும். என்றாலும் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து விடுவித்து பிற்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர்களை சேர்க்க பரிந்துரை செய்யும்போது மேலே குறிப்பிட்டுள்ள 6% இடஒதுக்கீட்டை விகிதத்தோடு பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திரகுல வேளாளர்களை சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள பரிந்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் மட்டுமன்றி உலகெங்கும் வாழும் 1 கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்ந்த ஜாதி என்ற அவலங்களிலிருந்து விடுபட்டு மற்ற ஜாதி இந்துக்களைப் போல சமுதாய அந்தஸ்தில் தன்மானத்தோடு வாழவும், அதன் மூலம் தமிழக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கினை வாணிகம், தொழில் மற்றும் தீவிர விவசாயம் போன்றவற்றின் மூலமாக வழங்கவும் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை விடுவிக்க வேண்டுகிறோம். எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும், அமைச்சராக அல்லது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட நீ எஸ்சி தானே என்ற ஒற்றை சொல் உளவியல் ரீதியாக எங்களை வீழ்த்தி விடுகிற காட்சிதான்
இன்று நிதர்சன உண்மையாக உள்ளது. அரச குடும்பத்தில் பிறந்தும் அர்ஜுனனை காட்டிலும் வில்வித்தையில் நிகரற்றவனாக இருந்தும் நீ தாழ்ந்த ஜாதி தேரோட்டியின் மகன்தானே என்ற ஒரு ஒற்றை சொல்லால் எப்படி கர்ணன் கூனி குறுகினானோ அந்த நிலைதான் இன்றைய தேவேந்திரகுல வேளாளர்களின் நிலை. உலகிற்கே உணவளிக்கும் உழவர்குடி மக்கள், சங்ககால பாடல்களில் அதிகமாக இடம்பெற்ற ஒரே இனம், ஏறும் போரும் இரு கண்களாக கொண்ட ஒரே இனம், பசுவை தெய்வமாக கொண்டாடியும் காளைகளோடு விளையாடும் ஏறு தழுவல்களின் மூலம் அவர்களை போற்றி கொண்டாடும் இனம், பழனி செப்பேடு போன்ற ஆதாரங்களின்படி கோயில் நிர்வாகத்தில் பங்கு பெற்ற இனம், கோவில்களில் இன்றும் முதல் மரியாதை பெறுகிற இனம் என்று இத்தனை பெருமைக்குரிய இனம் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற கூண்டுக்குள் அடைபட்ட பறவைகளாக சோகத்தை சுமந்து நிற்கிறது. இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் துயர சரித்திரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி அமைத்து நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழில் தரப்பட்ட இந்த மனுவுடன் ஆங்கிலத்தில் இதைவிட விரிவான மனு உரிய ஆதாரங்களுடன் அதிகாரிகளுடைய பார்வைக்கும் பரிசீலனைக்கும் இழைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆதாரங்களின்படி சற்று மேலோட்டமாக பார்த்தாலே அதிகாரிகள் இழைத்த பிழையால் தேவேந்திரகுல வேளாளர்களை தவறுதலாக 1936, 1950 மற்றும் 1956 ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்துள்ளார்கள் என்பதும் தெரிய வருவதால் இதை மாநில அரசே நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை அறிக்கை அனுப்புமாறு வேண்டுகிறோம். ஒருவேளை எங்களது கோரிக்கை ஏற்கப்படாவிடில் நாங்கள் எழுப்பியுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் ஆட்சேபனைக்கும் அரசு ஒரு விரிவான பதில் ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும், ஒரே வரியில் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று ஆணையிடுமானால் அது இயற்கை நீதிக்கு எதிரானது என்பதையும் தெரிவிக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் விளக்கத்தின்படி தீண்டாமைக்கு ஆட்படாத தேவேந்திரகுல வேளாளர்களின் 90 ஆண்டு கால அவமான வரலாற்றை தமிழக முதல்வர் மாற்றி எழுதி நீதி வழங்குமாறு வேண்டுகிறோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களை நான் வரிசையாக படிக்கிறேன். தொல்காப்பியம் மருது நிலம் பற்றிய பகுதி மூவேந்தர் யார் என்ற புத்தகம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, மல்லர் என்பவர்கள் யார், ஏறும் போரும் இரு கண்களாக கொண்டவர்கள் என்பதை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. பெரிய புராணம் இந்திர தெய்வத்தை தொழுது என்ற வார்த்தை இந்திரனை அவர்கள் தொழுத பின்பே நாற்று நட்டார்கள் என்பதற்கான ஆதாரம் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். இந்திர விழா கொண்டாடினார்கள் மல்லர்கள் என்பதற்கான ஆதாரம் கிபி 200க்கு பிறகு இந்திர விழா கொண்டாடுவதற்கான எந்த சான்றுகளும் இல்லை, எந்த தடையும் இல்லை. சிலப்பதிகாரம் 1 மட்டுமே இதற்கான ஆதாரம். ஆனால் இன்றளவும் இந்திரனை கொண்டாடுகிற ஒரே இனமாக தேவேந்திரகுல இனம் இருந்து வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக ஏபி சுப்பிரமணியர் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதிய தமிழ் ஆய்வு பகுதி 2, அது மூவேந்தர் யார் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நெல் விளைவித்தலில் ஒரு எவ்வளவு மிகப்பெரிய உலக அளவில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம். அடுத்ததாக முனைவர் குருசாமி சித்தர் அவர்கள் எழுதிய வரலாற்று புத்தகம். அடுத்ததாக பழனி கோயில், பழனி செப்பேடு, கோவில் நிர்வாகம் சீனிவாசன் பிள்ளை அவர்கள் எழுதிய கடிதம். இது டிஜிட்டல் நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தலைமைச் செயலாளருக்கு சீனிவாசன் பிள்ளை 18/1/1927 எழுதப்பட்ட கடிதம். 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை பற்றி இது டிஜிட்டல் லைப்ரரியிலிருந்து எடுக்கப்பட்டது. தென் ஒடுக்கப்பட்ட வகுப்பு டிப்ரெஸ்டு கிளாஸ் 1930-31 ஆகிய பட்டியல். தென் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் 1936, 1950, தென் 1956. தென் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், நில ஆவணங்கள். பன்னாடி குடும்பர் என்பவர்கள் நில உடைமையாளர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நில ஆவணங்களில் அவருடைய பெயர்கள் எப்படி இருந்தது என்பது இந்திரகுலம், தேவேந்திரகுலம் என்று குறிப்பிடப்பட்டதை காட்டுகின்ற ஆவணங்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் சேர்க்க அடிப்படை காரணம் என்ன என்பதை லோக்கூர் கமிட்டி அறிக்கையின் மூலமாக நாம் காண்கிறோம். தீண்டாமைதான் காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தீண்டாமை இல்லை என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். அடுத்ததாக தீண்டத்தகாதவர் யார், ஏன் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனார்கள் என்ற டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம் ஆதாரமாக காட்டப்படுகிறது. அடுத்ததாக களப்பணியோ அல்லது சர்வே எதுவும் செய்யாமல்
பரிந்துரை அறிக்கை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்பதற்கான ஒரு ஆதாரத்தை நேஷனல் கமிஷன் ஆன் ரிலிஜன் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரிப்போர்ட் தெரியப்படுத்துகிறது. அடுத்தது, தவறான அறிக்கை அனுப்பியிருக்க சாத்தியம் என்று மத்திய அரசே மாநில அரசினுடைய தலைமைச் செயலரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்ட 11/1/1950 தேதியிட்ட கடிதம். இவைகளெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடென்சஸ். அதன் பிறகு காணொளிகள், வீடியோவில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நமது தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவில் கலந்து கொண்ட போது ஆற்றிய உரையை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக உள்ள நீதியரசர் ஆர் மகாதேவன் நமது கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு ஆற்றிய உரையை நீங்கள் பார்க்கலாம். தேவேந்திரகுல வேளாளர்களின் துயர வரலாற்றை மிக இரத்தின சுருக்கமாக கூறியுள்ள திலகவதி IPS அவர்களுடைய காணொளியை நீங்கள் பார்க்கலாம். தேவேந்திர இலக்கிய மன்றம் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக நடைபெற்ற வெள்ளி விழா பற்றிய ஒரு காணொளியை நீங்கள் திரைப்பட பாடல்களின் பின்னணியோடு பார்க்கலாம். பாரத பிரதமர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றி ஆற்றிய ஒரு வரலாற்று உரையை நீங்கள் பார்க்கலாம். தமிழக முதல்வர் 2019ஆம் ஆண்டு பரப்புரையின் போது தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கை நியாயத்தை உணர்ந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்ட காணொளியை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழ்நாடு பாஜகவினுடைய பொதுச் செயலர் திரு ராம சீனிவாசனுடைய காணொளியை நீங்கள் பார்க்கலாம். மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய காணொளியை நீங்கள் பார்க்கலாம். புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களின் காணொளி, மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவருடைய காணொளி பார்க்கலாம். அதைப்போன்றே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நேர்காணலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை எவ்வளவு நியாயமானதை என்பதை எடுத்துரைக்கும் ஒரு அரிய காணொளி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கூறியதை திரு செந்தில் மலர் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கும் காணொளி. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு கொங்கு ஈஸ்வரன் தேவேந்திரகுல மக்களுடைய கைப்பட்டால்தான் தேரோடும் என்பதை மிக அருமையாக விவரிக்கும் ஒரு காணொளி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் திருமாரன்ஜி அவர்கள் இந்த மக்களோடு மக்களாக இணைந்து எல்லா மேடைகளிலும் தோன்றி பட்டியல் வெளியேற்றத்திற்காக அவர் மிகச்சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற காணொளி. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பற்றி பேசுகிற ஒரு அருமையான காணொளி. ஆய்வாளர் ஒடிசா பாலு என்பவர் சமீபத்தில் மறைந்துவிட்டார். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களின் வரலாற்று மீட்சியை, மறந்து போன வரலாற்றை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பணியில் இருந்தவர் ஒடிசா பாலு அவர்கள். அதன் பிறகு ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய காணொளி இப்போது நீங்கள் பார்க்கலாம். திரைப்படத்துறையில் மிகச்சிறந்த வசனகர்த்தாவாகவும் வரலாற்று ஆசிரியராகவும் உள்ள திரு ரத்தனகுமாரனுடைய காணொளியை நீங்கள் பார்க்கலாம். அது தவிர ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டம் வீடியோ, கோவை பேரூரில் நடைபெறும் பொன்னேர் பூட்டுதல் மற்றும் நாற்று திருவிழா பற்றிய வீடியோ காணொளி, திருமுருகன்பூண்டியில் வேடுவர்படி திருவிழா, சுந்தரர் எப்படி தன்னுடைய பொருட்களையெல்லாம் இழந்தார் என்பதற்கான காணொளி ஒன்று, தெப்பத்தேர் திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நடக்கக்கூடியது, அதில் குடும்பங்களுக்கு எப்படி முதல் மரியாதை தரப்படுகிறது என்பதற்கான காணொளி, பாலமேடு ஜல்லிக்கட்டு வீடியோ போன்று மொத்தம் 45 வீடியோக்கள் இதில் ஆதாரங்கள் தரப்பட்டுள்ளன. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் இந்த மனுவை தமிழக அரசுக்கு திரு AKS விஜயன் டில்லி பிரதிநிதி அவர்கள் மூலமாக நாம் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு நாம் சுமார் ஒரு 2 மாத கால அவகாசம் தருகிறோம். அவர்கள் தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நன்று. ஒருவேளை அவர்கள் நிராகரித்தாலும் ஒன்றும் தவறில்லை. நாம் நேரடியாக அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் நாம் இந்த வழக்கை தொடுக்கப் போகிறோம். நிச்சயம் வெல்லப் போகிறோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த காணொளியை நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும் என்ற நான் கோரிக்கை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.